அண்ணா அண்ணே நம்ம 2 பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற? விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்டை ராவுத்தருக்கு வித்துட்டாருண்ணே. என்னது தேவரு ராவுத்தருக்கு ஆடை வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீனிசா இருக்காரு, அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்போ என்னென்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆடை நம்ம தேவர் ராவுத்தருக்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி ரெண்டா பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கயா நாயத்த கேப்போம், வாங்கயா. ராவுத்தரே வெளிய வாயா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடை எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதை பேசு. அந்த தேவர் தாண்டா ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா. போய் அவங்கிட்ட கேளுடா. பண்றது பண்ணிட்டு தனவட்டா பேசுற. நாரா என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. போடா ஏய் சும்மா இருங்க பை. வாடா சொல்றேன். வாடா ஏய். அவரே காப்போம். தேவரா மாரியாத்தாக்கு நேர்ந்துட்டு ஆட்டா நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? யோ வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விசக்காய்ச்சல், சாகா பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா? ஐயா மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான், மாரியத்தாளுக்கு எதிரி கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? ஓ இது பிரியாணியா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டி இருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல யாரும் பிடிக்க போறாங்க. சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மள சண்டை கழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே 2 ஆகிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா. அவனை சும்மா விட கூடாது, அடிங்க அவனை. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். ஏன் பாய் மசூதி பக்கம் கடை கட்டுற வேலையெல்லாம் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு போல இருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. ஒன்றும் இல்லை பாய், என் பையன் ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். நீங்கள் கட்டுற கடையில் ஒரு கடை கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் பூத்து வச்சு பொழைச்சிக்குவான். அதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்களோ தெரியாம கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு கடை கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நீங்க எலுமிச்சம்பளத்தை கட்டி உங்க சடங்கு சம்பிரதாயம் எதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம எங்க சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கலான்னு எங்க கமிட்டியில நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நாங்க உங்களுக்கு வேற இடத்துல நல்ல கடையை பார்த்து நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி பாய், வரேன் பாய், வரேன். வாங்க. யோ வையாபுரி, என்னையா அது கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? ஏன் உன் பையன் யாராவது பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டானே? அட ஏன் மனுஷன் இருக்கிற மண்ணில் தெரியாம அவன் அப்படி செஞ்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டானா? அந்த பரதேச பயலுக்கு இந்த மசூதியில் கடை கட்டுறாங்கல்ல, அந்த கடையில் ஒரு எஸ்டேட் பூத்து வைக்கலாம்னு கடை கட்டு போயிருந்தேன். சரி, முடியாதுட்டாங்க. ஏன்? ஏன்னா நம்ம அங்கே கற்பூரம் சுடமெல்லாம் காமிப்பா, அவங்க ஆளுங்க சங்கடப்படுவாங்கன்னு வேணாம்ட்டாங்க. விட்டுற வேண்டியது தானே. என்ன சத்தம்? அந்த மதரசா பள்ளிக்கூடத்துலேருந்து வருது. யாருது? ஜமால் பாய். இது யோ சவுண்டு ஜமால் பாய் தான், அது எங்களுக்கு தெரியுது. அந்த பள்ளிக்கூடம் நடக்குது, அந்த கிரவுண்டு யாருதுங்கிற? அட 20 வருஷத்துக்கு முன்னாடி 4000 நிலத்தை 40,000 குத்தை ஏற்றி விட்டோம்ல, சரி. கோயில் நிலத்தை குத்தை எடுத்தால ஜமால் பாய் அந்த உறுதி பள்ளிக்கூடத்துலேருந்து வருதுப்பா. நம்ம கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவங்க பள்ளிக்கூடம் வச்சு அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க கோயில் நிலத்தை வாடகைக்கு எடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு பொழப்புக்கு வழி பண்ணக்கூடாதா? என்னடா என்ன சொல்ல வர நீ? இல்லை இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிடுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் 2 பேர். யாரு? ஒன்று அந்த லூஸ் பாய் தர்மகிருத்தா, இன்னொருத்த கூட சுற்றிட்டு போடாம பேர் என்ன? உசேன் பாய். டேய் நிசமாவே மறந்துட்டியா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறியா? நடிச்சது தான். அவன்கிட்ட வாங்கிட்டு இருந்தா நம்ம 2 பேரும் வயிறு வளர்த்தான், ஒரு விசுவாசம் வேணாமாயா? அட விடியா, 6 வயசுல அம்மா குளிப்பாட்டுறா, 60 வயசுல நாமளே குளிச்சுக்கிறது இல்லையா? எல்லாம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. வளர்ச்சியில் அவன் மறந்துட்டு போயிட்டே இருக்குன்னு வைக்கிறவனுக்கு 2 பேருக்கு வேட்டு. என்ன பண்ண போற? இனிமே தயா யோசிக்கணும். ஆண்டவன் படைக்கும் போதே ஊருக்கு 2 கிரிமினல் உன்னை மாதிரி என்னை மாதிரி படைச்சிடறான். அப்புறம் அமைதி எங்க இருந்தியா வரும்? பாய் பாய். யாரு? வணக்கம். வணக்கம். எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏதோ மேட்ரு பேசணும்னாரு. என்ன அது வந்து யோ ஏதோ பேசணும்னு என்னை உயிர் எடுத்து கூப்பிட்டு வந்துட்டீங்க, வந்து முடிச்சானே அர்த்தம். அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் இது கோயில் இடம். இப்போ இந்த இடம் கோயிலுக்கு வேணும்னு பெரியவங்களாம் விருப்பப்படுறாங்க.
சீக்கிரமா திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது எப்படிங்க அது? கோயில் நிலத்தை முறைப்படி குத்தகை கிட்டத்தான குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரோம். உடனே காலி பண்ண சொன்னா எப்படி? முடியாதுங்க. குத்தகையினால கேட்கும்போது திருப்பி கொடுக்கறது தான் அர்த்தம். என்னமோ விலைக்கு வாங்குற மாதிரி பேசுற. காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? இது சட்டம் பேசுற விஷயம் இல்லைங்க. குழந்தைங்க படிக்கிற இடம். கொஞ்சம் நியாயமா நடந்துங்க. யோ காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? என்ன யோகிக்கிறீங்க? யோ, உனக்கு என்ன மரியாதை? இப்ப நீ காலி பண்ணி தர போறே இல்லையா? எப்படிங்க முடியும்? சரி நீ காலி பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி காலி பண்ண நான் பாத்துக்கிறேன். வாங்க அந்த வந்து நின்னுங்க. அனு ப்ளீஸ் அனு, சாரி அனு. அனு நான் சொல்றத உங்க கேளு sorry அனு. தூக்கி குப்பையில போடுங்க. ப்ளீஸ் அனு. அனு ப்ளீஸ்மா விடுங்க. ப்ளீஸ்மா Sorry ப்ளீஸ் சொன்னா ப்ளீஸ் டே compromise சாரிடா ஆயிடுவேனா? சாரிடா. உங்க ஏன் லேட் friends ஆச்சு தெரியுமா? wait டேய் பண்ணிட்டு டேய் இருந்தது ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. உன்னை இனிமே பேச இப்படி விடாதீங்க. நடக்காத. அப்படி செல்ல 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 விடுங்க. ப்ளீஸ்ரா. எங்க போற? அப்பா பாக்க. எதுக்கு? முக்கியமான விஷயம் அவர்தான் சொல்லுவேன். டேய் என்கிட்ட அந்த சொல்லுடா. அமீர் பையன்ல நம்ம அனு பொண்ணு கிண்டல் பண்றான். அப்படியா? ஆமா. ஏய் நில்லு. என்ன நடந்துச்சு? ஏய் அவனை விடக்கூடாது. அமீர் பையனை போய் பொளந்துறணும். சொல்லு. அமீர் உன்னை கிண்டல் பண்ணல? சங்கர் சீக்கிரம் வாடா. அவனை சும்மா விடக்கூடாது. வா இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துறோம். வா. என் ஃப்ரெண்டுங்கிட்டயே நான் யோசிச்சு தான் கையை கொடுப்பேன். நீ என் எதிரி குடும்பத்தோட பையன். உங்ககிட்ட நான் இந்த எதிரியோட முறப்பனை தானே நீ லவ் பண்ற? எனக்கு எல்லாம் தெரியும். அமீர், நானும் உனக்குன்னு பார்த்த ஹாஜியாரோட பொண்ணு ஜரீனாவை தான் லவ் பண்றேன். ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆஜியார் தெரிஞ்சா நான் கைமா பண்ணுவார். நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா ஓடுற? இதை பாரு அமீர், நம்ம 2 பேரோட லவ்வும் சக்சஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும். அதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீ என்ன சொல்ற? அப்பா சத்தமா இருக்க. டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. நம்ம ராவுத்தூர் பாய் கடையில யாரோ குண்டு வச்சிட்டாங்க. வாங்க. ஆமா. டேய் வாங்க போய் பார்க்கலாம். யா அல்லாஹ். அடிக்காதீங்கடா. நானும் தான்டா முஸ்லிம். டேய் பொய்யாட சொல்ற பண்ணாட. டேய் அப்புறம் ஏன்டா இந்து தெருவுக்குள்ள வந்த? காக்கா நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்து தெரு முஸ்லிம் தெருன்னு பார்த்தா போனோம். டேய் போடங்க. வாங்கடா. என்ன பையாச்சே? என் கடையில இருந்த இந்து பையனை முஸ்லீம் பையன் நினைச்சு அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு போயிட்டாங்க தம்பி. பாருங்க தம்பி. இங்க என்னாச்சு? ஆம்புலன்ஸ்ல இருக்கிறது அவங்க அப்பன்னு தெரியாம ஆஸ்பத்திரி கூட்டு போனேன்னு அடிச்சு போட்டு அவங்க அப்பன் சாவுக்கு அவனே காரணமாயிட்டான். அநியாயமா என் குழந்தைய கொன்னுட்டாங்களே. ஐயோ அம்மா.
வரட்டு முன்னாடி உன் வேலையை ஆரம்பிச்சுட்டே சவாவது. ஹலோ ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஐயாட்ட சொல்லுங்க. ஏய் நீ ஆபீஸ் தேடி போய் பிரச்சனை சொன்னாலே காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. ஆமா ஆமா இப்போ ஆமா. இவனுங்களாவே வந்து என்ன பிரச்சனை கேட்குறாங்க. மேக்ஸிமம் பில்டப் பண்ணு. ஐயா, தர்ம சாசனத்துக்கு பொதுவா, சத்தியமா நீதி தேவதைக்கு பொதுவா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அதனால அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஐயா கேட்கிறோம். ஏய், யார் இடத்த யாரா காலி பண்ண சொல்றது? ஜாக்கிரதை. சும்மா இருங்க. முதல்ல இந்த இடம் யாருதுன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, அந்த நிலத்தை முறையா குத்தகை எடுத்திருக்கிறது நானு. மதரசா நடத்திட்டு வரையா, சின்ன பிள்ளைங்க படிக்குது. இப்ப திடீர்னு காலி பண்ண சொன்னா குழந்தைங்க கஷ்டப்படாதுங்களா? இது உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? என்ன ஆதாரம்? இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறத புதைபொருள் ஆராய்ச்சி பண்ணியா நாங்க நிரூபிக்க முடியும்? கலெக்டர் சும்மா இருந்தாலும் பியூர் சவுண்ட் விடுறையா? ஆமா ஐயா, இதா இருக்குது குத்தகை பத்திரம். நீங்க தான் அந்த பிரச்சனை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ஒப்பந்த பத்திரம். அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் வண்டிக்காரன் தெரு 18ஆம் நம்பரில் வசிக்கும் ஜமால் அவர்களுக்கு கோவில் நிலத்தை எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். அதாவது மேற்கூறியவற்றை இந்த ஊர்கோவில் தர்மகர்த்தாவாகிய நான் நம் ஊர் மக்களின் சார்பாகவும் பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பதிவு செய்து கொடுத்து உறுதியளிக்கிறேன். இந்த பத்திரத்தின்படி இந்த இடம் ஜமால் பாய்க்கு தான் சொந்தம். இனிமே ஊர்க்காரங்க யாரும் இது விஷயமா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பாத்தியில நீ போட்ட குண்டு என்ன வெடி வெடிக்குதுன்னு. அதுக்கு தானே குண்டே போட்டது. நாங்க பிரச்சனை பண்ணலங்க, அவங்க தான் கோயில் கடை மேல குண்டை போட்டாங்க. சார், நாங்க போடல சார். இவங்களே போட்டு நீங்க மேல பழிய போடுறாங்க. ஏங்க அதென்ன தேங்காய மாங்காய போட்டு போட்டு போட்டுருக்கு. உங்க வாட்டுக்கு உங்க உலகத்தை எதையோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்ககிட்ட அது வேஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன். அது சரி. அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் 144 சட்டம் போட்டு போலீஸ் இங்க போட வேண்டியிருக்கும். சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க 144 என்னப்பா அது? அதே வெள்ளைக்கார ஒரு நம்பர் போட்டு 4 லைன் எழுதி வச்சு போயிட்டேன். அதை வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப ஜனங்களை டார்ச்சர் பண்றானுங்க. அது சரி, போலீஸ்காரர் முன்னாடியே கொண்டு போட்டா என்ன ஆகும்? போலீஸ்கார மேலேயே பாம்பு போட்டோம்னு வையே, அவனோட ஒரு நேஷனல் லெவலில் பெரிய லீடர் ஆயிரும்ல. அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். இதுவரை கவர்மெண்ட்டோ போலீஸோ உங்க ஊர்ல உள்ள எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிட்டதில்லை. உங்க ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்னு சொன்னதுனால நாங்க விட்டு போறோம். இன்னொரு தடவை இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது, அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும், தெரிஞ்சுக்கங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். போங்க. கலெக்டர் சொன்னதை கவனத்துல வச்சுக்கோ. ஓட்டு போய் வக்கீல் பேசி கொடுக்க வேண்டியதா? அப்புறம் வார வாய்தா கலையணும். வேற என்ன நடக்க போகுது? வா பொறுங்க, பதட்டப்படாதீங்க. அப்புறம் போலீஸ் நம்ம மேல பழி தூக்கி போடும். இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். ஜமால் பாய் எடுத்து கூட கலெக்டர் நமக்கு சாதகமா தானே பேசியிருக்காரு. எப்படிங்க விடுறது? கோயில் தெருல அத்தனை கடை இருக்கும்போது ராவுத்தர் கடையை பார்த்து குண்டா போட்டிருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க. வாப்பா, அதான் ராவுத்தர் கடையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீணா நம்ம ஏன் பிரச்சனை பண்ணணும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். இனிமே பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்துக்கலாம்.